குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 20 வளரிளம் பருவம் அடைதல் பாடத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ கடைசி பகுதியான வளரிளம் பருவத்திற்கான தனிப்பட்ட சுகாதாரம். இப்போது நம்ம ஏற்கனவே நிறுத்திய வகுப்புகளில் நம்ம பார்த்தோம். இனப்பெருக்க சுகாதாரம்னா என்ன, அது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய உடலில் இனப்பெருக்க சுகாதாரம் என்பது இனப்பெருக்க உறுப்புகளை எப்பொழுது நாம் எப்படி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அது எந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுரைகளாகத்தான் அந்த பாடப்பகுதி இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வளரும் பருவத்திற்கான தனிப்பட்ட சுகாதாரங்கள். அப்போ ஆண் மற்றும் பெண்ணிற்கான தனிப்பட்ட முறையில் என்னென்ன சுகாதார பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொண்டால் ஆரோக்கியமான மற்றும் சுகமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வளரிளம் பருவத்தில் வளரும் குழந்தைகள் உணவு, உடற்பயிற்சி மற்றும் தனிப்பட்ட சுகாதாரம் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அதாவது வளருகின்ற இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிகளான 11 முதல் 19 வயது வரை இருக்கக்கூடிய இந்த 11 வயது என்று சொல்லக்கூடிய டீனேஜ் பருவத்தில் ஆண்களும் பெண்களும், அதாவது ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சரியான முறையில் உடலை பராமரிக்க வேண்டும். அதாவது நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள், சரியான உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி போன்ற தேகத்தை சரியான அளவில் வைத்துக் கொள்வதற்காகவும் பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது. அடுத்தது தனிப்பட்ட சுகாதாரம், அதாவது தினமும் குளித்தல், நல்ல ஆடைகளை உடுத்துதல், தினமும் 2 வேளைகள் பற்களை துளைத்தல் போன்ற தனிப்பட்ட சுகாதாரத்தை அதிகப்படியான அளவு நம்ம மேம்படுத்தி கொள்வதன் மூலமாக மற்றவர்களிடம் நம்ம வெறுக்குகின்ற அந்த தன்மையை நம்ம தவிர்த்து சுயமாக எல்லோரோடையும் பழகுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனால் இந்த தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் உணவு எடுத்துக்கொள்வது, அதுக்கடுத்து உடற்பயிற்சி ஆகியவற்றின் மீது சிறப்பான கவனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது தனிப்பட்ட சுகாதாரம் என்பது ஒரு மனிதனின் ஆளுமையினை குறிக்கும் தெளிவான ஒரு குறியீடு. அது பார்க்குறது பொழுதே நம்ம ஆண்களும் பெண்களும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளும் பார்க்குறதுக்கு ஒரு மிடுக்கான ஒரு தோற்றத்தை கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, தனிப்பட்ட சுகாதாரமாக இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல தெளிவான உடலமைப்பை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஸோ அதுதான் ஆளுமை. ஸோ அதுக்கடுத்து வளரிளம் பருவத்திற்கான தனிப்பட்ட சுகாதார பழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகள் என்னென்ன, அவைகளை முறையான அளவில் நம்ம பின்பற்றணும்னா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்கலாம். தினந்தோறும் குளித்தல். இப்போது தினந்தோறும் குளித்தல், காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் குளிப்பது மிகவும் நல்லது. ஏன்னா உடல் முழுவதும் இந்த 11 வயது என்று சொல்லக்கூடிய இந்த டீனேஜில் அதிகப்படியான வியர்வை சுரப்பிகளும் அதிகப்படியாக எண்ணெய் சுரப்பிகளையும் தங்களுடைய சுரக்குகின்ற தன்மையை அதிகரிக்கும். இதனால் உடல் முழுவதும் வியர்வை சுரந்தும் எண்ணெய் சுரந்தும் அதிகப்படியான அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் உடலுக்கு. ஸோ இதனால் மற்றவர்களுக்கு முகசொலிக்கை ஏற்படும். ஸோ இதனால் அதை தவிர்ப்பதற்காக தினமும் நல்ல சோப்புகளை கொண்டு உடலை சுத்தமாக குளிப்பது மிகவும் மிகவும் நல்லது. அடுத்தது சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் கைகளை கழுவுதல். இப்போது பல இடத்துக்களுக்கு போகிறோம் வரோம், பல பொருட்களை நம்ம கையாளுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கிருமிகளுடைய தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்ட பின்பும் நாம் சுத்தமான சோப்புகளை கொண்டு கைகளை கழுவுவதன் மூலமாக உணவின் மூலமாக ஏற்படுகின்ற தொற்றானது உடலுக்கு வராமல் நாம் தவிர்க்கலாம். அடுத்தது 3, விரல் நகங்களை சுத்தமாக வைத்திருத்தல் மற்றும் நகைப்பூச்சிகள் உபயோகிப்பதை தவிர்த்தல். இப்போது நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை எங்கிருந்து உருவாகுதுன்னா நமக்கு கை விரல்கள் தான். ஸோ அங்கிருந்து தான் நோய்களும் உருவாகின்றன. ஆக விரல் நகங்களை முழுமையாக வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வெட்ட வேண்டும். அப்படி வெட்டினா மட்டும்தான் நகை ஓரங்களில் நகைச்சந்துகளில் இருக்கக்கூடிய அழுக்கு இல்லாமல், கிருமிகளுடைய தொற்று இல்லாமல் இருக்கும். இதனால் நோய்கள், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த நகங்களுக்கு வேதிப்பொருட்களால் ஆன நகைப்பூச்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு இயற்கையான முறைகளான மருதாணிகளை நம்ம பூசிக்கொள்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். அடுத்தது 4, ஒவ்வொரு முறையும் உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் பற்கள் மற்றும் வாயை நன்றாக சுத்தம் செய்தல். இப்போ நம்ம டெய்லியும் 2 வேளையும் நம்ம பல் துலக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பல் துலக்கினாலும் பரவாயில்ல, சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் ஒரு முறை என்ன பண்ணணும், நல்லா தண்ணீரை வாயில் வச்சு கொப்பளித்து கீழே துப்பும் பொழுது உடலில் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் வெளியேறுகின்றன. உணவுத் துகள்கள் தங்காமல் இருக்கும். அப்படி தங்கிடுச்சுன்னா கிருமிகள் தொற்று ஏற்பட்டு பற்களுக்கு பாதிப்பு ஏற்படும். சரி, ஓகே. அடுத்தது உணவு சமைக்கும் பொழுது முகம், மூக்கு அல்லது வாயினை தொடுதலை தவிர்த்தல். இப்போ நம்முடைய வீட்டில்
யாருமே வீட்டில் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது சமைக்கும் பொழுது நம்முடைய முகம், வாய் மற்றும் மூக்கு போன்ற பகுதிகளில் கைகளை தொடாமல் பாதுகாப்பது பார்த்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. அடுத்தது, உணவுப் பொருட்கள் அருகில் இருக்கும் பொழுது இருமல் மற்றும் அல்லது தும்மலை தவிர்த்தல். மேலும் பொது இடங்களில் இருமுதல் வந்தால் வாயினை கைக்குட்டையினை கொண்டு மூடுதல். இப்போ சமைக்கக்கூடிய சமயத்துலையும் உணவுப் பொருட்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இருமுறதையும் தும்முறதையும் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அதிலிருந்து வெளியேறுகின்ற கிருமிகள் உணவுப் பொருட்களில் போய் தங்கிடும். இதனால் மற்றவர்கள் உண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும்ன்றதுக்காக தான் உணவுப் பொருட்கள் அருகில் இருக்கும் பொழுது இருமுதல் மற்றும் தும்முதல் போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்தது, பொது இடங்கள் நம்ம தும்மல் மற்றும் இருமல் வரும் பொழுது நம்முடைய உடலிலிருந்து அந்த கிருமிகள் வெளியேறாதவாறு கைக்குட்டைகளை கொண்டு நம்ம தடுத்துக்கொள்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த தீங்கு ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். ஓகே. அடுத்தது, உணவினை சுவை பார்க்க விரும்பினால் சுத்தமான கரண்டியை பயன்படுத்துதல். இப்போ உணவு சமைச்சிட்ருக்கோம், சமைக்கும் பொழுது அதனுடைய உப்பு மற்றும் காரங்கள் போன்றவற்றை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க அதற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு அதை வந்து நம்ம வச்சு சுவை பார்க்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, அடுத்தது, ஒவ்வொரு நாளும் உடைகளை குறிப்பாக உள்ளாடைகளை மாற்றி சுத்தமாக துவைத்தல். அடுத்தது, டெய்லியும் நம்ம வந்து தினமும் நம்முடைய ஆடைகளை மாற்றணும். இது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளாடைகளை தினமும் நன்றாக துவைத்து காய வைத்து உலர்த்திய பின்பு நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது, திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது. சுத்தமான கழிவறைகளை மலம் கழிக்க உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது வீட்டில் நம்ம மலம் கழிப்பதற்கு அதுக்கென்று தனிப்பட்ட முறையில் கழிவறைகள் இருக்கும். ஸோ அந்த கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது நம்ம திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பொழுது ஸோ அதில் அது நிலப்பகுதி மற்றும் நீர்நிலைகள் ஆகியவற்றில் தொற்று ஏற்பட்டு மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுங்கிறதுக்காக தான் இது சொல்கிறாங்க. அடுத்தது, உடல்நலம் பாதிக்கப்பட்டால் சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவரை அணுகுதல். இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்துச்சுன்னா உடனே மருத்துவர்களிடம் சென்று அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதுக்கு ஏற்றவாறு நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும். நம்மளாவே சுயமாக எந்த ஒரு மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அதிகப்படியான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அந்த மருந்துகளானது கொடுத்துவிடும். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நினைவில் கொள்க பகுதி. ஓகே. நினைவில் கொள்க என்பது பாடத்தினுடைய உள்ளே இருந்த பகுதியினுடைய ஒரு சுருக்கமான ஒரு பகுதி தான் நினைவில் கொள்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. வளரிளம் பருவம் என்பது இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலம். இந்த இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலமானது பொதுவாக ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலில் 11 முதல் 19 வயது வரை இருக்கும். இதுக்கு பேர் தான் டீனேஜ் பருவம் என்று சொல்லுவாங்க. பதின்ம பருவங்கள். அடுத்தது, வளரிளம் பருவத்தில் ஆண்களின் குரல் ஒளிப்பெட்டகமானது தளர்ச்சியுற்று தடிமனாக இருப்பதால் குரலானது கரகரப்பாக உள்ளது. அதாவது வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உடலில் உள்ள குரல் பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆடம் ஆப்பிள் என்று சொல்லக்கூடிய அந்த குரல் நாளானது நன்கு வளர்ச்சியடைந்து நீண்டு பெருசாக வளரும். ஸோ ஆண்களுக்கு மிக தெளிவாக வெளியே தெரியும், ஆனால் பெண்களுக்கு தெரியாது. இதனால் ஆண்களின் உடலில் அந்த ஒளியானது கீச்சிடும் ஒளியாக மாறி கரகரப்பாக காணப்படும். அடுத்தது, நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்ற சுரப்புகள் ஹார்மோன்கள் எனப்படும். இவை செல்வதற்கு தனியாக நாளங்கள் கிடையாது. எனவே இவற்றை நேரடியாக இரத்த ஓட்டத்தில் இந்த சுரப்பிகளானது இரத்தத்தில் ஹார்மோன்களை கலக்கின்றன. அடுத்தது, ஆண் இன ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் எனவும் பெண் இன ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் ஆகியவை பலவிதமான இரண்டாம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சிக்கு காரணமாகின்றன. இந்த டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் போன்றவை இரண்டாம் நிலை பால் வளர்ச்சிக்கு காரணமான இனப்பெருக்க ஹார்மோன்களாக இருக்குது. இது உடலின் பல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது, வளர்ச்சியடைந்த கருவுற்ற முட்டையை பெறுவதற்கு பெண்களின் கருப்பையின் சுவர் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்கிறது. இது கருவுதல் நிகழவில்லை எனில் தடித்த கருப்பையின் சுவரானது உரிந்து இரத்தத்துடன் வெளியேறுகிறது. இதுவே மாதவிடாய் என்று அழைக்கப்படுகிறது. இது 2 மார்க்கு மாதவிடாய் சுழற்சி என்றாலன. ஓகே. அடுத்தது, வளரிளம் பருவத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு சரிவிகித உணவை உட்கொள்வது அவசியம். ஓகே. அடுத்தது, புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை நம்ம அடுத்த வகுப்புகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி.